செய்திருக்காங்க பாருங்கள். இதில் முட்டை கருக்கட்டுது 7 வளையங்கள். அப்போ 8 மாதத்துக்கு பிறகு இந்த இதில் ஒரு மான் ஒன்று வெளியே வருது. அடுத்து இது பாருங்கள், இது லங்ஸ். புயிர்ப்பு விசையை கண்டுபிடிச்சது தானே, அது மாதிரியான ஒரு பெரிய புரட்சி டாக்டர் ராஜன் என்றவர் கண்டுபிடிச்சது. அவரும் அவருடைய குரூப்பும் 2000 செய்ய ஒரு நோட் மாதிரி அதில் எழுதியிருக்கு. அதில் என்ன அவர் எழுதியிருக்கார், அந்த கிங் ஹெட்டி என்றவர் எழுதியிருக்கார். என்ன நீங்கள் இன்னொரு மன்னனுக்கு எழுதுகிறார். எப்பயும் ஒரு அச்சுறுத்தல் இருந்து கொண்டே வந்திருந்தது. அந்த அச்சுறுத்தல் இருந்தாலும் நமது கலை கலாச்சாரங்களை வளர்ப்பதற்காக இவை அனைத்தும் ஒரு உண்மையை சொல்லுகின்றன. நாம் இங்கே இருந்தோம். வணக்கம், என் பேர் குகன். நான் இன்றைக்கு நடக்கின்ற நிகழ்வுகளை ஒழுங்கு செய்கிறதில் ஒருவர். இது இப்போ எக்ஸிபிஷன். இந்த எக்ஸிபிஷனில் 3 பகுதிகள் இருக்குது. ஒன்று இரும்பும் தமிழருடைய தொடர்பும். இப்போ 3000 ஆண்டுகளுக்கு முன் தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தினார்கள் என்பதற்கான பல எவிடன்ஸ்களை இங்கே கொண்டு காட்டப்பட்டிருக்குது. மற்றது தொல்காப்பியம், அது எங்களுடைய தமிழ் இலக்கணம். மூன்றாவதாக தமிழ் எழுத்துக்களின் பரிணாம வளர்ச்சி. கடந்த 1000 ஆண்டுகளுக்கு மேலால் எப்படி தமிழ் எழுத்துக்கள் இன்றைய நிலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றத 3 பகுதிகளாக இந்த காட்சிப்படுத்தல் இருக்குது. கிட்டத்தட்ட 7668 மொழிகள் இப்போ இருக்குது. இதில் 4065 மொழிகளுக்கு மட்டும்தான் எழுதவும் கதைக்கவும் கதைக்க மட்டும்தான் முடியும். இதுலேயும் 159 எழுத்து வடிவம் தான் இருக்குது. அந்த 159 எழுத்து வடிவத்தையும் இவ்வளவு லாங்குவேஜும் பாவிக்கும். உதாரணத்துக்கு தமிழ் எடுத்தீங்கன்னா தமிழ் எழுது பாவிக்கிறோம், துளுவுக்கும் தமிழை தான் பாவிக்கிறோம். இப்போ நார்த் இந்தியாவில் போனோம் பார்த்தோம்னால் சன்ஸ்கிரிட் இருக்குது, பாலி, வேறு என்ன ஹிந்தி மாதிரி லாங்குவேஜ் இருக்குது. அவங்க எல்லாம் யூஸ் பண்ணுறது ஒரே ரைட்டிங் சிஸ்டம். அதுக்கு பேர் தேவநாகரி. அது மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜ்கள் இங்கிலீஷால் தான் இருக்குது. செய்திருக்காங்க பாருங்கள். இதில் முட்டை கருக்கட்டுது 7 வளையங்கள். அப்போ 8 மாதத்துக்கு பிறகு இந்த இதில் ஒரு மான் ஒன்று வெளியே வருது. அடுத்து இது பாருங்கள், இது லங்ஸ். இது 5000 வருஷத்துக்கு முதல்ல வரைஞ்ச லங்ஸ். இது இப்போ இருக்க லங்ஸ். பாருங்கள், வித்தியாசம் இல்லை. இது ஒரு செரபெல்லம்னு சொல்லும், பிரெயின் அப்படி வெட்டினா அதில் வர ஒரு பாதிப்பு உண்டு. இது இப்போத்தைய படம். இது அந்த நேரத்திலே வரைஞ்சிருக்காங்க. அப்போ அவங்களோட நாலேஜை கற்பனை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கு. இது ஒரு மாட்டுன்ற சமீபாடு தொகுதி, அதையும் ட்ரோ பண்ணியிருக்காங்க. இப்போ நான் நினைக்கிறேன் என்னென்னா அது ஒரு மெடிக்கல் ஸ்கூலாக இருந்துருக்கணும். அந்த வணக்கம், என்னுடைய பேர் கவுன்சிலர் ஜெய் கணேஷ். நான் பேசிங்ஸ்டோக் போரோ கவுன்சிலராக இருக்கிறேன். இன்று இந்த வோல்தம்ஸ்டோ நகர சபையின் ஆதரவுடன் லீப்ரிட்ஜ் நூலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நூலக கண்காட்சியோ, இந்த கண்காட்சியில் பங்கு கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. தற்போதைய காலகட்டத்தில்
1950களில் இருந்து இலங்கையிலும் 60களில் இருந்து இந்தியாவிலும் எமது கலை கலாச்சாரம் பண்பாடுகள் மொழிக்கு எப்பயும் ஒரு அச்சுறுத்தல் இருந்து கொண்டே வந்திருந்தது. அந்த அச்சுறுத்தல் இருந்தாலும் நமது கலை கலாச்சாரங்களை வளர்ப்பதற்காக அந்தந்த நாடுகளில் மட்டுமன்றி எங்கள் புலம்பெயர் நாடுகளிலும் வாழும் தமிழர்கள் நமது கலை கலாச்சார விழுமியங்களை தங்கள் அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்வதிலும் தமிழர் அல்லாத பிற மொழி பேசும் பிற இனத்தவர்களுக்கு எடுத்துச் செல்வதிலும் மிகவும் அக்கறை காட்டி வருவது மிக முக்கியமான ஒரு விஷயம். டிசம்பர் 2021 ஆண்டு மார்கழி 2021 லண்டன் அசம்பிளி, அதாவது லண்டன் சட்டசபையில் தமிழ் மரபு திங்கள் என்ற ஒரு பிரேரணை கொண்டு வரப்பட்டு இந்த தை மாதம் தமிழ் மரபு மாதமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. அந்த முயற்சியில் என்னால் பங்குள்ளக்கூடியமாக இருந்ததுக்காக எனக்கு பெருமகிழ்ச்சி. அந்த வகையில் அந்த 2021 ஆண்டு மார்கழி மாதத்திலிருந்து ஒவ்வொரு வருஷமும் 2022 தை 23 இந்த கடந்த 4 வருடங்களாக லண்டனில் உள்ள நகர சபைகள், கவுன்சிலர்கள் மற்றும் எங்கள் தமிழ் மக்கள் இது மாதிரியான எங்கள் கலாச்சார விழுமியங்களை எடுத்துச் செல்லும் முக்கிய பங்காற்றி வருகின்றார்கள். அந்த வகையில் இன்று இந்த வோல்தம்ஸ்டோ நகர சபையின் ஆதரவுடன் அவர்களது கவுன்சிலர்ஸ்கள் மற்றும் தமிழ் மக்கள் மற்றும் தமிழர் இல்லாத வர குறையினத்தவர்களும் கலந்து கொண்டு காலை முற்றத்து பொங்கலும் இப்பொழுது இந்த கண்காட்சியும் மாலை கலை நிகழ்ச்சியிலும் நடைபெறுவதில் மிக்க மகிழ்ச்சி. இதுபோன்ற பல நிகழ்ச்சிகள் முன்னேற்பாடுகள் தொடர்ந்தும் லண்டனில் உள்ள நகர சபைகள் மட்டுமன்றி பிரித்தானியாவில் உள்ள அனைத்து நகர சபைகளுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும். நமது கலாச்சாரங்கள் விழுமியங்கள் தமிழர் இல்லாதவர்களுக்கு எடுத்துச் செல்வது மட்டுமன்றி நமது அடுத்த தலைமுறையினருக்கும் எடுத்து சென்று நமது தமிழ் இன்னும் ஓங்கி வளர வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. இது கீழடியில் 2700 வருஷங்கள நகைகள் செய்திருக்காங்க தங்கத்தில். பங்கெழுத்து அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட பானைகளில் 2 இருக்குது, தமிழையும் இருக்குது, இந்த சிந்துவெல்ல உள்ளதும் இருக்குது. அதனால் ஆனால் இதை நார்த் இந்தியா ஃபைட் பண்ணி கொண்டிருக்கு. ஒரு வருஷத்துக்கு 100 கோடி செலவழிக்குது. இது ஆரிய நாகரிகம்னு ப்ரூவ் பண்ணுறது. ஆனால் எங்கிட்ட எல்லாம் இருக்குது, ப்ரூவ் பண்ண வைத்தவில்லை. வணக்கம், நான் கவுன்சிலர் பரம் நந்தா, சட்டன் பரோ கவுன்சில். கடந்த 4 வருடங்களாக வோல்தம்ஸ்டோ இந்த தமிழ் மரபு திங்களில் கலந்து கொண்டு இங்கு இருக்கின்ற தமிழ் மக்கள், வியாபார நிலையங்கள் மற்றும் ஆலயங்களின் பங்களிப்புடன் இந்த விழாவானது மிகவும் சிறப்பாக ஒவ்வொரு வருடமும் மெருகூட்டி கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையிலே தமிழ் தாய்த்திங்கள் 14ஆம் தேதி தமிழ் கொடி ஏற்றலுடன் இந்த விழா ஆரம்பமாகி இன்று சிறப்பாக முற்றத்து பொங்கல், அதனைத் தொடர்ந்து இன்று இந்த லைப்ரரியிலே ஒரு அழகிய ஒரு கண்காட்சி எங்களுடைய தமிழ் பாரம்பரியத்தையும் அதன் தொன்மையையும் எடுத்தியம் வண்ணம் இங்கு அதனை காட்சிப்படுத்தியுள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து மாலையிலே கலை நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கின்றது. இதற்கு வோல்தம் ஃபாரஸ்ட் பரோ கவுன்சிலும் இங்கிருக்கின்ற வியாபார நிறுவனங்களும் தமிழ் மக்களும் ஆலயங்களும் வழங்குகின்ற அந்த உன்னதமான பங்களிப்பும், இதிலே பல பாடசாலைகள், மற்ற சமூக நிறுவனங்கள், பல இளைஞர்கள் என்று பலரும் இங்கு பங்கு பெற்றி இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதன் மூலம் நாங்கள் தாயகத்திலே இருந்து இடம்பெயர்ந்து வந்திருந்தாலும் எங்களுடைய கலையையும் பண்பாட்டையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதிலே இவ்வாறான விழாக்கள் பெரும் பங்கு வகிக்கின்றன. அந்த வகையிலே நான் இந்த விழாவை ஒழுங்குபடுத்திய விழா குழுவினர்களுக்கும் இங்கிருக்கின்ற மக்களுக்கும் இந்த வோல்தம்ஸ்டோ பரோ கவுன்சிலுக்கும் நன்றிகளை பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு மேலும் மேலும் இவ்வாறான நிகழ்வுகள் நடைபெற வேண்டும். இது எல்லா இடங்களிலும் சென்றால்தான் மற்ற நாட்டு மக்களுக்கும் எங்களுடைய கலையையும் பண்பாட்டையும் நாங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்கள் எல்லோருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. புயிர்ப்பு விஷயம் கண்டுபிடிச்சது தானே, அது மாதிரியான ஒரு பெரிய புரட்சி டாக்டர் ராஜன் என்றவர் கண்டுபிடிச்சது. அவரும் அவரோட குரூப்பும் 2023ஆம் ஆண்டு அதை கண்டுபிடிச்சவங்க. என்னென்னா இதுவரைக்கும் உலகத்தில் எல்லாம் நினைச்சிருந்தது அனட்டோலியா என்ற இடத்துல தான் இரும்பு நாகரிகம் உருவாகுது. இந்த இரும்பு நாகரிகம்ன்றது மிக முக்கியம்.
ஏனென்றால் இரும்பு நாகரிகம் வந்ததால் தான் நாங்கள் இவ்வளோ சிவிலைஸ் பண்ணியிருக்கோம். ஏனென்றால் இரும்பு வந்த பிறகு தான் எங்களால் வாள் வேல் மாதிரி ஆயுதங்கள் செய்யக்கூடிய இருந்தது. அப்போ பெரிய ராஜ்யங்கள் உருவாகினதால் விவசாயம் செய்கிறதுக்கு எங்களுக்கு கருவிகள் உருவாகக்கூடிய இருந்தது. தேர் மாதிரி வாகனங்கள் உருவாக்கக்கூடிய இருந்தது. அப்போ உலகத்தில் எல்லா நாடுகளும் சொல்லும் எங்கள் நாட்டில் இருந்தான் இரும்பு நாகரிகம் உருவாகினது. இப்போ முதல் சொன்னது ஈஜிப்ட். ஏன்னா அவங்களோட பம்மியில் கண்டுபிடிக்கிறாங்க இரும்பால் செய்த சின்ன முத்து மாதிரி உள்ளது ஒரு அரசன் கழுத்தில் போட்டிருக்கு. அப்போ அவங்க சொன்னாங்க எங்கள் நாட்டில் இந்த நாகரிகம் அது 3500 வருஷத்துக்கு முதல்ல. ஆனால் பிறகு அந்த இரும்பெடுத்த ஆய்வு செய்து பார்த்தால் அது இந்த உலகத்தில் உள்ள இரும்பில் வந்து உருவாகல. அது மீட்டியோ அந்த விடிவெளியில் இந்த வெள்ளி விழுங்குகளை தெரியும் தானே, விண்மீன் சொல்கிறது, அதில் வந்து எடுத்து தான் செய்திருக்காங்க. அப்போ அதனால் அதை நிராகரிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு அனட்டோலியான்ற நாடு, இப்போ டர்க்கின்னு சொல்கிறது, அங்கே ஒரு வால் ஒன்று இருக்குது. வாலோட ஒரு நோட் ஒன்று இருக்குது, அந்த கிளேயால் செய்ய ஒரு நோட் மாதிரி அதில் எழுதியிருக்கு. அதில் என்ன அவர் எழுதியிருக்கார், அந்த கிங் ஹெட்டி என்றவர் எழுதியிருக்கார். என்ன நீங்கள் இன்னொரு மன்னனுக்கு எழுதுகிறார், நீங்கள் கேட்ட அளவு ஆயுதம் என்னால் கொடுக்க முடியலை, என்கிட்ட ஒரே ஒரு வால் தான் இருக்குது, இரும்பு வால், அதை உங்களுக்கு தரேன். அது இப்போலேருந்து 1500 வருஷத்துக்கு, இப்போலேருந்து 3500 வருஷத்துக்கு முதல். அப்போ முதல் சொன்னது இப்போலேருந்து 5300 வருஷத்துக்கு முதல்ல. அப்போ அது டிஸ்குவாலிஃபை ஆகிட்டு இப்போ இதைத்தான் இது வரைக்கும் பாட புத்தகங்களில் யூனிவர்சிட்டியும் சரி ஸ்கூல் புத்தகம் இப்போ தான் இருக்குது. 23ஆம் ஆண்டு தான் 2023 தான் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கிறாங்க. எங்களோட இந்த இரும்பு நாகரிகம் தமிழ்நாட்டில் இப்போலேருந்து 5300 வருஷத்துக்கு முதலே உருவாகினது. இப்போ இங்கெல்லாம் ஒரு வால் தான் கண்டுபிடிச்சாங்க, அங்கே ஒரு வால் இல்லை, நிறைய வாள்கள், வேல், ஈட்டி, அம்பு, இதை விட நெம்புகோல், இதை விட கருவிகள், விவசாய கருவிகள். அதை விட முக்கியமானது என்னென்றால் இதை உருக்கிறதுக்கு உலையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை 4 விதமான இரும்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. முதலாவது இரும்பை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு இரும்பு நிலத்துலேருந்து எடுக்கக்கூடிய தாதுன்னு சொல்கிறது, அது ஃபெரோ ஆக்சைடு என்று சொல்கிறது. என்னென்னா இரும்பும் ஆக்சிஜனும் சேர்ந்துருக்கும், அதை பிரிக்க இல்லாது. பிரிக்கணுமெண்டா என்ன செய்யணுமெண்டா உங்களுக்கு சுண்ணாம்பு கல் வேணும், பிறகு அதோட கறி வேணும். இவ்வளையும் சேர்த்து 1300 சென்டிகிரேடுக்கு உருக்கணுன்னே அதில் இருந்து இரும்பும் கார்பனும் சேர்ந்த ஒரு கலவை வரும். அது சொல்கிறது பிக் அயன் என்று சொல்கிறது. அது உடையக்கூடிய. அப்போ இவ்வளவையும் இப்போலேருந்து 5300 வருஷத்துக்கு முதலே தமிழர்கள் செய்திருக்காங்கண்டா அதை உருக்கிறதுக்கு எவ்வளவு எங்களுக்கு வெப்பம் வேணும், அதுக்கு நல்ல ஃபிசிக்ஸ் நாலேஜ் வேணும். இந்த மூண்டையும் போட்டு உருக்கி பிரித்து எடுக்கணுமெண்டா கெமிஸ்ட்ரி நாலேஜ் வேணும். அப்போ எவ்வளோ ஹையாக இருந்திருக்குன்னு பாருங்கள். நான் அங்கே காட்டினேன் பயாலஜிக்கல் நாலேஜ், இங்கே ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி 5300 வருஷத்துக்கு முதலே. அதை நினச்சி நீங்கள் பெருமைப்பட வேண்டிய விஷயம். அப்போ இது உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும், இது புதுசு. ஒருத்தர் இன்னும் எந்த புத்தகங்களையும் எழுதப்படலை. அப்போ அதான் எந்த தேவை என்னென்றால் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தமிழ் மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் தெரியணும். ஏன்னா இப்போ ஆய்வாளர்களோட கையில் உள்ள பேப்பர் மட்டும் தான் இருக்குது, ரிசர்ச் பேப்பர் மட்டும் தான் இருக்குது. இது எல்லாருக்கும் சொல்லி எங்களுக்கு சொன்னாதான் இது திரும்ப உலகத்தில் தெரியும் தமிழர்கள்ட்ட தான் இந்த இரும்பு நாகரிகம் உருவானது. இப்போ இது இவங்க சாதாரணமாக சொல்லலை. இவங்க உலகத்தில் உள்ள 5 பெரிய ஆய்வுக்கூடங்களுக்கு அனுப்பி அந்த ஆய்வுக்கூடங்கள் எடுத்த முடிவு தான். அந்த முடிவு சரியாக சொல்லுது. 5 ஆய்வுக்கூடமும் ஒரே விஷயத்தை சொல்லுது. அது பெரிய விஷயம். அப்போ இதுவரைக்கும் உலகம் நினைச்சிருந்தது எங்களோட வரலாறு இந்த வழியில் தான் இருக்குது. கல்யுகம், செப்பு யுகம், பித்தளை யுகம், இரும்பு யுகம். ஆனால் இப்போ இவங்களோட இரும்பு யுகம் உருவாகிறது இந்த காலத்தில் தெரிய வருது, இந்த காலத்தில். ஆனால் எங்கடா அதுக்கு முதலே துவங்கிட்டு இருந்து இப்போ நாங்கள் சொல்கிறோம். அப்போ இதுதான் அங்கேருந்து எடுத்த கருவிகள். இன்னொன்று இது வரைக்கும் இந்த ஹிஸ்டோரியன் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே சங்க இலக்கியம் இருக்குது தானே, 36 11 மேல் கணக்கு 11 கீழ் கணக்கு இவ்வளவையும் சொல்லுவாங்க. இது ஒரு மிக்ஸ் கவிதையில் பொய் இருக்கும். ஆனால் இப்போ நாங்கள் அதில் உள்ள விஷயங்கள் எடுத்து பார்த்தா இரும்பை பற்றி நிறைய கொல்லனை பற்றி எழுதியிருக்காங்க. அந்த இரும்பு உருக்கிறதுக்கு உலைக்கு காற்று போடுறது தூக்கி அது பற்றி எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொரு இரும்பை பற்றி வித்தியாசமான இரும்பை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ அது உண்மையில பரவாது. அப்போ அனட்டோலியாவில் இரும்பு வாழை மட்டும் தான் கண்டுபிடிச்சவங்க. இங்கே விதவிதமான பொருட்கள் மட்டும் இல்லை, உருக்கிற உலையும் கண்டுபிடிச்சிட்டாங்க.
ஆனால் இதை ஏற்றுக்கொள்ள சொல்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. இதில் சரியான சோகமான விஷயம் என்னென்னா, உலகங்கள் சண்டை பிடிக்குது எங்கள் நாட்டில் தான் இது உருவாகினது. இதுக்கெல்லாம் நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்குது. ரெஃபரன்ஸ் என்று போடுறேன்டா நான் கணக்க வரும். நான் கொஞ்சம் இடங்களை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். அதில் நான் ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இம்முறை நடந்த கண்காட்சியில் தொல்பொருள் சார்ந்த 3 விடயங்கள் முன்வைக்கப்பட்டது. அவ்வளவு சிறப்பாக இருந்தது. அதன் விளக்கங்களும் அதன் ஆய்வுகளும் நல்ல தெளிவாக இருந்தது. குறிப்பாக இரும்பின் பண்டைய மனிதர்களின் பாவனை, அதே மாதிரி எழுத்துக்களின் வடிவங்களின் மாற்றங்கள், அதே மாதிரி எங்களுடைய காப்பியங்களின் சொல்லுகின்ற உண்மைத்தன்மை என போன்ற 3 தளங்களில் மிக முக்கியமான விடயங்களை தெளிவாகவும் அருமையாகவும் இந்த கண்காட்சி விளங்கப்படுத்தி இருக்கின்றது. மிகவும் உற்சாகமாகவும் ஆர்வமுடனும் மக்களின் அவதானிப்பும் விழிப்புணர்வும் இருந்தது. இது போன்ற ஆய்வுகள் இன்னும் பல நடக்க வேண்டும். இது அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்லப்பட வேண்டும். அதற்கான முயற்சியாக இந்த கண்காட்சி மேற்கொள்ளப்படுவது மிக சிறப்பாகவே இருந்தது.